வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நமக்கு, அதாவது பக்தர்கள் சிவனடியார்கள் நமக்கு எப்படி எப்படியெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார், எப்படி எல்லாம் அருள் புரிகிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது அந்த உணர்வானது சொல்ல முடியாது இல்லையா? அப்படித்தான் இருக்கு. இந்த ஊர்லயும் பாருங்க, புதிய எருமவெட்டி பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல 2000 வருடங்களுக்கு முற்பட்ட அந்த கோயிலின் கோபுரத்துல ஒரு வெள்ளை ஆந்தை துவாரபாலகரா இருந்து கோயிலை காப்பாத்துறதாகவும், இன்னொரு பெரிய ராஜ நாகம் ஒன்று அந்த கோபுரத்திலிருந்து கோவிலையே பாதுகாக்கிறதாகவும் நமக்கு தெரிய வருதுங்க. இப்படிப்பட்ட 2000 வருடங்களுக்கு முற்பட்ட அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரமுக்தீஸ்வரரை பத்தி தான் நாம இன்றைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகம் அமைதியா இருக்கணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டி நாம ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டத்துல காரனோடைக்கு பக்கத்துல, காரனோடை 109 அப்படிங்கிற ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல புதிய எருமை வெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் ஒரு சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்துல பாருங்க, 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு சிவபெருமான் கோவில் இருந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வரை அதிகமா யாருக்கும் தெரியாத கோவிலா காட்டுக்குள்ளதான் இருந்து, ஏன்னா அதுவே கிராமம் தானே, காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. ஏன்னா பக்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நமக்கான ஆசிகள் வழங்க வேண்டிய அந்த புண்ணிய காலம் இப்பதான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரமுக்தீஸ்வரர் பெயரையே பாருங்களேன், முக்தியை அளிக்கக்கூடியவர் முக்தீஸ்வரர். அதுவும் வரக்கூடிய சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் முக்தியை அளிக்கக்கூடிய இடம் வர முக்தீஸ்வரர் ஆலயம். காமாட்சி அம்மன் உடனுரை வர முக்தீஸ்வரர் ஆலயம் இந்த புதிய எருமை வெட்டி பாளையம் அப்படிங்கிற இந்த ஊர்ல அமைந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு பக்தர்களும் அங்க இருக்கவங்க நம்மள மாதிரி பக்தர்கள், சிவன் பக்தர்கள், அங்க அவங்க சொல்றத ஒவ்வொருத்தரும் சொல்லுவதை கேட்கும்போது அப்படியே நமக்கு உணர்வு பூர்வமா புல்லரிச்சு போகுது. என்னப்பன் சிவபெருமான் அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமா இருந்திருக்கு. 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பழமையான 4 நிலை கோபுரங்கள் கொண்ட ஒரு பெரிய கோவிலா இந்த கோவில் இருந்திருக்கு. அதனை அந்த ஊர் மக்கள் இப்பொழுது எடுத்து கும்பாபிஷேகத்துக்காக எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வரணுங்கிறது இதுதான் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கான முக்தி அளிக்கக்கூடிய முக்தீஸ்வரரை நாம வணங்கக்கூடிய அந்த நேரம், வழிபடக்கூடிய அந்த நேரம் காலங்கிறது இப்பதான் வந்திருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் கொஞ்ச காலமா தான் ஒரு தன்னைய வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு மக்கள் சொல்றாங்க. அதாவது நம்ம அங்க போகும்போது அந்த பூஜைகளை பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் எல்லாமே மறந்து போயிருமாம் பாருங்க. எல்லா விதமான வேண்டுதல்களும் மறந்து போயிடும். நமக்கு என்னவும் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு தோணிடுமா. வரமுக்தீஸ்வரர் என்னப்பன் சிவபெருமான பார்க்கும் போதே அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துருமா, ஒரு உணர்வு வருமா. ஒண்ணுமே கேட்கவே தோணாதாம் பாருங்க. அந்த மாதிரி மூர்த்தி சிறியவரா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெரியதா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பக்தரும் உணர்ந்து சொல்றாங்க. நம்ம முதல் முறை போகிறதுக்கு தான்
அந்த சிவனுடைய நம்ம வரமுக்தீஸ்வரருடைய அருள் வேண்டும், காமாட்சி அம்மனுடைய அருளும் வேண்டும் நமக்கு. போன பிறகு ஒவ்வொரு முறையும் நம்ம போய்கிட்டே இருக்கணும், அந்த இடத்துக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவன் கோவில்ல நம்ம இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோன்றுவதாக ஒவ்வொரு பக்தரும் சொல்றாங்க. ஏன்னா நாம ஒரு முறைதான் போயிருக்கோம் இல்லையா? அடுத்த முறை திரும்ப வரணும் திரும்ப வரணும் திரும்ப வரணும் அப்படின்னு தோணிண்டே இருக்குமா பாருங்க. நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே அவர் கொடுத்துறதுனால வேண்டுதலுக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னும் பக்தர்கள் சொல்றாங்க. அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும்போது அந்த இடத்துல நாம இருந்து வழிபடும் போது அந்த ஆன்மீக உணர்வானது நமக்கு ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்துது. அதே காலத்துல, அதாவது அந்த அபிஷேக காலத்துல அந்த சங்கு ஊதுறாங்க. அங்க அந்த கோவில்ல அபிஷேகம் பண்ணும்போது சங்கு ஊதும்போது அந்த சங்கு நாதத்தோட சேர்ந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது என்னப்பன் சிவபெருமான் என்னோடையே இருக்காருன்னு ஒவ்வொரு பக்தரும் வேண்டுற அளவுக்கு அவ்வளவு, அதாவது என்னோடதான் இருக்காரு, என்னுள்ள இருக்காருன்னு நம்ம உணர்ற அளவுக்கு அந்த வரமுக்தீஸ்வரர் நம்மளை ஆட்கொண்டு விடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், காமாட்சி அம்மன் உடனுரை வரமுக்தீஸ்வரர்னு சொல்லியிருக்கோம். காமாட்சி அம்மன் அவ்வளவு அழகா பொலிவா இருக்காங்க. அந்த பொலிவுங்கிறது என்ன சொல்றது, அவ்வளவு அழகா இருக்கு. பக்கத்திலேயே முருகப்பெருமான், அப்புறம் இன்னொரு பக்கம் விநாயக பெருமான், எல்லோருமே இருந்து அங்க அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழமையான கோவில் இல்லையா? அதனால பாருங்களேன், நவகிரகங்கள் இல்லை இந்த கோவில்ல. கோபுரத்துல, அதாவது 4 நிலை கோபுரமா தான் இருந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கோபுரத்தின் மேல வெள்ளை நிற ஆந்தை ஒன்று இத்தனை காலமாக, அதாவது 2000 வருடங்களாக அங்க துவாரபாலகர்களாக இருந்து அந்த கோவில பாதுகாத்துக்கிட்டு வர்றது, சிவனுக்கு தொண்டாட்டிட்டு வர்றதா பக்தர்கள் சொல்றாங்க. அதே போல பெரிய ராஜநாகம் ஒன்று அந்த கோபுரத்தின் மேலே இருந்திருக்கு, 2000 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறதாவும் பக்தர்கள் சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த இருவரும், அந்த ராஜநாகமும் இந்த வெள்ளை நிற ஆந்தையும் இருக்கிறதுனாலதான் அந்த கோவில் இன்னமும் பொலிவா எப்படி இருக்குங்க. பழைய கோவிலாக இருந்ததை இன்னைக்கு புதுப்பிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். வரமுக்தீஸ்வரர் காமாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் ஆக போகுது. எந்த நேரத்துல யாரால, எந்த சிவனடியாரால என்ன செஞ்சுக்கணுமோ அத அவரே செய்துக்கிறார் அப்படின்னு பக்தர்கள் அப்படியே சிலிர்த்து போய் சொல்றாங்க. நாங்க யாரும் எதுவும் கொடுக்கணும்னு கூட நினைக்கிறது இல்லை, ஆனா தானாவே அதற்கு போய் சேரும் மாதிரி நம்ம கிட்ட இருந்து தானா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. அவரே நினைச்சாதானே அவரையே வணங்க முடியும். அப்படி இருக்கும்போது அவருக்காக செய்யணும் அப்படிங்கிறதையே அவரே சொன்னாதானே முடியும். நாமளா என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைத்தா கூட கோவிலுக்கான உதவிகளை நம்ம செய்யலாம். அவருக்கு போய் நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? அவரே நினைச்சாதானே நம்மள செய்ய வைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சிலாகித்து பேசுறாங்க பக்தர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை போயிட்டா போதுமா? எப்ப பாரு வந்துட்டே இருக்கணும், சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றதா எல்லா பக்தரும். ஏன்னா வாரத்துல 2 முறை 3 முறை வர்றவங்களும் இருக்காங்க, வாரம் ஒரு முறை வர்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அவ்வளவு தொலைவு அவங்க நிர்ணயிச்சு வராங்க. ஒரு சமயம் ஒருத்தர்வால வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த ஓரிரு நாள்லயே திரும்பவும் வரமுக்தீஸ்வரர் வர வச்சிடுறாரு, என்னப்பன் சிவபெருமான் எங்களை ஆட்கொண்டுடுறாரு அப்படின்னு ரொம்ப சிலாகித்து பக்தர்கள் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு தெரியுங்களா? அந்த பாம்பும் வெள்ளை நிற ஆந்தையும் வெளியில மேல கோபுரத்துல இருந்து வெளியில வந்தாதானே இங்க அந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலையை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செய்யணும், கோபுரத்தெல்லாம் கட்டணும், பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தா அந்த பாம்பு ராஜநாகம் வெளியேறினாதான் முடியும், ஆந்தையும் வெளியில ஏறினாதான் நம்மளால முடியும் அப்படின்னு வரமுக்தீஸ்வரரை வேண்டி பண்ணும்போது தானாவே இரண்டும் வெளியேறிடுச்சான்.
அதாவது பாலாலயம் பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் செய்யலாம்னு முடிவு செய்யும் போதே எல்லாம் தானாகவே இது ரெண்டு வெளியில போயிடுதான் பாருங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம அழகா வெளியில போனதுனால அழகான வேலைப்பாடுகளோட கோபுரத்துல இருந்து கோவில்ல இருந்து எல்லாமே வேலைப்பாடுகள் முடிந்து கும்பாபிஷேகம் ஆக போறது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சிவபெருமான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. எந்த காலம் வெளிப்படுத்தணும், யாருக்கு அந்த பக்தர்களுக்கு நம்ம அருள் வழங்கணும்னு அவர் தானே முடிவு பண்ணிப்பார். அதன்படி தானே நடக்க முடியும். அப்படித்தானே நடப்பார். நம்மள வா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த மண்ணையே மிதிக்க முடியும் அப்படின்னும் பக்தர்கள் சொல்றாங்க. அதோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த சிவபெருமான் வரமுக்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மேல 3 விளக்குகள் வச்சிருக்காங்க. அதாவது எப்பவும் இருக்கக்கூடிய விளக்குகள் 2 இருக்கு. அவருக்கு பின்னாடி, அதாவது சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி கமல விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. அந்த கமல விளக்குல ஒரு சின்ன அகல் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அங்க காற்று புகை கூட அந்த இடத்துல இடமே இல்லை பாருங்க. ஒரு காத்து அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாத போது அந்த விளக்கு இப்படி அசையும். அந்த விளக்கோட அந்த ஒளியானது அசையும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது தானா அப்படியே நிக்குது, திரும்பவும் அசையுது. காத்தடிச்சா எப்படி ஒரு அசைவு வருமோ அந்த ஒளியில, அந்த தீபத்துல அப்படி ஒரு அசைவு வருது பாருங்க. அதை விசாரிக்கும் போது சொல்றாங்க, சித்தர் ஒருவர், அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்க இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறதாகவும், அதுல வாசி அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அது சித்தர்களுக்கு கைவந்த கலை இல்லையா, அப்படிப்பட்ட சித்தர் தன்னுடைய மூச்சு காற்றை இழுத்து விடும்போது மட்டும் அது அசையுமா, மற்ற நேரங்கள்ல அசையாது. அந்த சித்தருடைய சுவாச காற்று தான் அது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமண பாக்கியம் வேண்டுவோர் எல்லாருமே அங்க தன்னுடைய அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் அங்க வைத்து மரமுக்தீஸ்வரரோட மரமுக்தீஸ்வரருக்கு பக்கத்துல வச்சு பூஜை பண்ணி சுவாமி கிட்ட, குருக்கள் கிட்ட கொடுத்து அவருடைய பாதத்துல வச்சு பூஜை பண்ணி அதை வாங்கிட்டு வந்து நம்ம பார்க்கும்போது ஓரிரு நாள்கள் அல்லது அதிகபட்சமாக ஓரிரு மாதங்கள் அதுலேயே அவங்க திருமணம் முடிந்து திரும்ப மணமக்களா வரவங்க தம்பதியரா வராங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட வரத்தை அருளக்கூடிய வரமுக்தீஸ்வரரை நாமளும் பார்க்கணும். இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இறுதி காலங்கள்ல நம்ம சிவனடியை தான் தேடுவோம். அன்று வந்து நம்மளோட வர்றது யாருமே கிடையாது இல்லையா. அப்ப நமக்கு யாரு துணை? சிவன் தான் துணை. சிவன் அடிதான் நமக்கு தேவை இல்லையா. அப்படிப்பட்ட முக்தியை அளிக்கக்கூடிய முக்தீஸ்வரர் வர முக்தீஸ்வரர்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா, அங்கே வருபவர்களுக்கு எல்லாமே அதுதான் நம்ம கேட்டுதான் இல்லை, கேட்காமலே கொடுக்கக்கூடியவர்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி அங்க வரவங்களுக்கு எல்லோருக்குமே முக்தியை கொடுப்பதனால வர முக்தீஸ்வரர்னு பெயர் பெற்றிருக்கிறதாவும் சொல்றாங்க. காரண பெயரா அமைஞ்சிருக்கு இல்லையா வர முக்தீஸ்வரர், வருபவங்க அத்தனை பேத்துக்குமே முக்தி கொடுக்கறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரமுக்தீஸ்வரர் காமாட்சி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணுவோம். கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமும் 48 நாட்கள் வரைக்கும் அந்த கும்பாபிஷேக பலன்கள் கிடைக்கும், மண்டலாபிஷேகம் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அதற்குள்ளவாவது நாம ஒரு முறை போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வரமுக்தீஸ்வரரை பார்த்து நமக்கு வரங்கள் கேட்போம். ஆனா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துருவார். நமக்கு என்ன வேணுமோ தோன்றது கூட கிடையாது, வேணுமோ அது எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு தான் எல்லோருமே வணங்கிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நமக்கும் நல்லதே செய்வார், இந்த உலகிற்கும் நல்லதே செய்வார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவில் நாம சந்திப்போம். பாய்.